மீண்டும் உங்களை எல்லாம் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. ஞாயிற்றுக்கிழமையான இந்த சுப தினத்தில் சுப ஆதித்ய, அதாவது ஆதித்ய புத ஆதித்ய யோகம் என்றால் என்ன? புத ஆதித்ய யோகம் என்பது புதனும் சூரிய பகவானும் சேர்ந்திருப்பதே புத ஆதித்ய யோகம் அல்லது நிபுண யோகம் என்று அழைப்பார்கள். இந்த யோகத்தினால என்ன நமக்கு பயன் கிடைக்கும் நினைக்கிறீங்களா? இந்த யோகமானது சூரிய பகவான் நவகிரகத்தில் தலைவனான அவர், ரகுகுல வம்சத்தின் குலதெய்வமான அவர் ஒரு ஜாதகத்தில் கிடக்கூடாது. எப்படி சூரிய சந்திரர்கள் கிடவே கூடாது. ஏனென்றால் தாய் தந்தை, சந்திரன் தாய், சூரியன் தந்தை, பித்ருக்கள். இந்த சந்திரனும் சூரியனும் கெட்டால் அப்படின்றதுக்கு பார்த்திங்கன்னா நிறைய பாயிண்ட்ஸ் இருக்குது. ஒரு கிரகம் எப்போது கெடும், எந்த நிலைமையில் கெடுறதுக்கு நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்குது. பொதுவாக கெடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க, மறையக்கூடாதுன்னு சொல்லுவாங்க, தன் பலத்தை இழக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அப்பேற்பட்ட சூரிய பகவான் பிறக்கின்ற போது லக்னத்துக்கு கேந்திரங்களிலோ அல்லது தசம கேந்திரத்தில் திக்பலம் பெற்று மிக உயர்ந்த இடத்திலேயோ அல்லது லக்ன சுபர்களோடு லக்ன யோகர்களோடு சேர்ந்தோ குருவுடைய பார்வையோ 3, 6, 11 ஆகிய ஸ்தான பலத்தினோடோ 10, 11 ஆகிய இடங்களில் அற்புதமாக குருவுடைய பார்வையில் இருந்தாலோ இப்படி இருக்கும் சூரியனானவர் வலிமை பெறுவார், ஸ்தான பலம் பெறுவார். இப்படி இருக்கும் சூரியனுடன் புதன் இணைந்தால் அருமை. அவருக்கு புத்தி கூர்மை, அகாடமிக் எக்ஸலன்ஸ் என்று சொல்வார்கள், படிப்பில் முன்னேறிய தன்மை, அது பள்ளி படிப்பாக இருக்கட்டும், கல்லூரி படிப்பாக இருக்கட்டும், ஸ்காலர்ஷாக இருக்கட்டும், வேதாந்த விஷயங்களாக இருக்கட்டும், ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்டாக இருக்கட்டும், யாரிடம் எப்படி எந்த விதத்தில் பேச வேண்டும் என்பதை அவர்கள் பிறக்கும் போதே அவர்களுக்கு குவாலிட்டிஸ், இன்பர்ன் குவாலிட்டி என்று சொல்வார்கள், உடலோடு பிறந்த குணமாக இருக்கும். ஆகவே சூரிய பகவான் 6, 8, 12 மறைந்தாலும், குறிப்பாக பூரண மறைவிடமான 8ஆம் வீட்டில் அவர் இருந்தாலும் அவர் கெடாமல், அதாவது நீசம் பகை கொள்ளாமல் உச்ச நிலைமையில் அடைந்து அவரோடு புதன் சேர்ந்திருக்கும் போது அற்புதமான கல்வி யோகத்தை கொடுத்துடுவார். பொதுவாகவே மறைந்த புதன் நிறைந்த கல்வி தனம் என்பார்கள். அத்தோடு இந்த சூரிய பகவானும் புத பகவானும் இணைவது எல்லா சாஸ்திரத்தின் ஜோதிட சாஸ்திரங்களும் நன்மை என்றே கூறுகின்றன. அப்பேற்பட்ட சூரிய பகவானை, பாஸ்கரனை வழிபட்டு வர நமக்கு நன்மை பயக்கும். சூரிய பகவான் ஒருவருக்கு வலிமையாக இருந்தால்தான் அவர்களுக்கு அரசாங்க காரியங்கள் நல்ல தகப்பன் வழி வர்க்கத்தினர்களால், முன்னோர்களால் அவர்களுக்கு ஏற்றமும் சந்தோஷமும் சொத்தும் அமையும். சம்பாத்தியத்திற்கு காரகன், அரசியலுக்கு காரகன், அதிகாரத்துக்கு காரகன், எலும்புக்கு காரகன் என்று எண்ணற்ற காரகத்துவங்கள் அவருக்கு இருந்தாலும் முக்கியமான காரகத்துவங்கள் சூரிய பகவான். ஆகவே அப்பேற்பட்ட சூரிய பகவான் பாதிக்கப்பட்டு இருந்தால், வலிமை இழந்து இருந்தால், பாவர்கள் சூழ்ந்திருந்தால், நவாம்சத்தில் பலமற்று இருந்தால், வர்க்க மேன்மையில் பலமற்று இருந்தால், ஷட்பலத்தில் பலமற்று இருந்தால், இப்படி ஏதாவது விதத்தில் பலமற்று இருந்தால் இன்று ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும், இன்று ஞாயிற்றுக்கிழமை, இதேபோல் ஞாயிற்றுக்கிழமைகளில் குளித்து முடித்த பின்னர் சூரிய நமஸ்காரம் செய்து 9 முறை சூரியனுடைய காயத்ரி மந்திரத்தை பாராயணம், அதாவது படிக்கணும், நம்ம சொல்லணும். அதாவது ஓம் கஜத்வஜாய வித்மகே சுக அஸ்தாய திமகே தன்னோ புத பிரச்சோதயா, இது புதனுடைய காயத்ரி மந்திரம். ஓம் ஜவாகுசும சம்ஹாசம் காச்சயபேயம் மகாத்மதிம் தமோரிம் சர்வ பாவக்னம் பிரணதோஷ்மி திவாகரம், அல்லது அஸ்வத்வஜாய வித்மகே பாசஹஸ்தாய தீமகே தன்னோ சூரிய பிரச்சோதயா. இது வாயில் நுழையாதவங்க ஓம் சூரிய தேவாய நமக, இல்லை ஓம் ஆதித்யாய நமகன்னு 11 முறை இல்லை 13 முறை இல்லை 15 முறை ஒற்றைப்படையில் கையை மேலே தூக்கி சூரிய நமஸ்காரம் ஞாயிற்றுக்கிழமைகள் செய்து வர நலம் பயக்கும். வருடம் 2 முறை அல்லது 3 முறை சூரியனார் கோயிலுக்கு சென்று சூரிய பகவானை வணங்கி வர, அவர்கள் ஜென்ம நட்சத்திர நாளென்று வழிபு வர ஏற்றமான பலன்கள் சூரிய பகவானால் கிடைத்துவிடும். பொதுவாகவே மேஷ லக்னங்களுக்கும் கடக, சிம்ம, தனுசு, விருச்சக, மீன லக்னங்களுக்கு, ராசிகளுக்கு சூரியனானவர் யோககார கிரகமாக அமைவார். மீன லக்னத்திற்கோ மீனராசிக்கு 6 இருந்தாலும் ராசிநாதனுக்கு மிகிய நெருங்கிய நண்பன் என்பதால் அவர் சற்று பாதிப்புகளை குறைத்து கொண்டு யோகத்தை செய்திருவார், இருக்கும் இடத்தை பொறுத்து. ஆகவே அப்பேற்பட்ட நவகிரகத்தின் தலைவனான சூரிய பகவானை வணங்கி வழிபட்டு எல்லோரும் நன்மை அடைவோம். சுபம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் செய்வோம்.
உங்கள் கமெண்ட்டை பதிவு செய்யவும். நன்றி.